அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும் பேசி என்ன பண்ணுறாங்க, சொத்துக்களை சரிசமமாக பங்கிட்டுக்கிறாங்க. எந்த சண்டையும் நமக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு. அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது, அதில் தான் விவசாயம் பண்ணி பிழைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த நிலத்தை பிரிச்சுக்கவே இல்லை. அண்ணனும் தம்பியும் கடுமையாக உழைக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர் சொல்கிறாங்க, வாழ்ந்தா இந்த 2 பேர் மாதிரி வாழணும், அண்ணன் தம்பி மாதிரி வாழணும். எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னு. அறுவடை காலம் வருது, அறுவடை முடியுது. சரிசமமா தானிய மூட்டைகளை பகிர்ந்துக்கிறாங்க. சரிசமமா தானிய மூட்டைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். 2 பேரும் சரிசமமா பிரித்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அன்னைக்கு இரவு, அறுவடை நாள் பிரித்த இரவு, அண்ணன் வீட்டில் யோசிக்கிறான், தம்பிக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு, குடும்ப பொறுப்புனா என்னன்னு தெரியாது, செலவு அதிகமாகும், அதனால என்ன பண்ணுவோம், நம்ம தானிய கிடக்கில் இருந்து ஒரு தானிய மூட்டையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம். அவன்கிட்ட கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். அவன்கிட்ட கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். அண்ணன் எதுக்குண்ணே, சரிசமமாக பிரித்தது தான் அப்படின்னு வாங்கிக்க மாட்டான். அவனுக்கு தெரியாமல் கொண்டு போய் வச்சிருவோன்ட்டு ஒரு நள்ளிரவு நேரம் கிளம்பி வயல் வரப்பு வழியாக நடந்து தம்பியோட தானிய கிடங்க அடைஞ்சு அந்த குடோனில் போய் ஒரு மூட்டையை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் வேலைகள்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய தானிய கிடங்கில் தானிய மூட்டைகள்லாம் எண்ணி பார்க்கிறார். எண்ணி பார்த்தா அளவு சரியா இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அளவு சரியா இருக்க, ஒருவேளை நாம தப்பா எண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்றாரு, அன்னிக்கிரமும் கிளம்பி தானிய மூட்டை எடுத்துட்டு போய் வைக்கிறார். அதற்கு அடுத்த நாள் எழுந்திரிச்சு மறுபடியும் கணக்கை பார்க்குறாரு. மறுபடியும் தானிய மூட்டை சரியா இருக்கு. ஒன்று குறையணும்ல கணக்கில், ஒன்று எடுத்துட்டு போனா 50ல் ஒன்று போச்சுன்னா 49 தானே, ஆனால் 50ஆவே இருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல. எந்த இடத்துல ஏதோ மேஜிக் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இன்னைக்கும் அதை பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, 3வது நாளும் அந்த தானிய மூட்டை எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. 3வது நாள் கழிச்சு 4வது நாள் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப மறுபடியும் அதே மூட்டை இருக்கு. என்னடா அது, ஏதோ ஒன்று நடக்குது, ஒன்றுமே புரியலையேன்னு இவருக்கு ஆச்சரியம் அண்ணனுக்கு. அன்னைக்கு பௌர்ணமி நாள், முழு நிலவு, நிலவினுடைய ஒளி தாய்ப்பாலினுடைய வெளிச்சம் போல் வயல்வெளி வீதி எங்கும் பரவி சிதறி கிடக்கிறது. அண்ணன் தானிய மூட்டை எடுத்துட்டு தம்பியினுடைய தானிய கிடங்கு நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. தூரத்தில் ஒரு உருவம் வர மாதிரி தெரியுது. யாருக்குமே தெரியாம நம்ம போகணும்னு நினைச்சோமே, யாரோ வராங்களே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசனையோடய போறாரு. நில ஒளி முகத்தில் பட்டு மெல்ல மெல்ல அடையாளம் வெளிச்சத்திற்கு வருகிறது. நெருங்க 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 எதிரில் வருவனும் ஒரு மூட்டையோட வர மாதிரி தோணுது. 2 பேரும் கிட்டக்க வந்து அவங்க முகம் அடையாளம் கண்டு கொண்டவுடன் அண்ணன் இவர் சொல்றாரு, தம்பின்னு அவர் சொல்றாரு. அண்ணன் தம்பி 2 பேருமே எதிர் மாதிரி சந்திச்சுக்கிறாங்க வயல் வரப்புல. தம்பியினுடைய தலையில் ஒரு தானிய மூட்டை இருக்கிறது, அண்ணனுடைய தலையில் ஒரு தானிய மூட்டை இருக்கிறது. தம்பி, அண்ணனுக்கு குடும்பம் பெரியது, நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நமக்கு பெருசா செலவு கிடையாது, அண்ணன் சமாளிக்கிறது சிரமம்னு ஒவ்வொரு நாள் இரவும் தன்னுடைய தானிய கிடங்கிலிருந்து ஒரு மூட்டையை கொண்டு போய் அங்க வச்சிருக்கான். அண்ணன் தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, செலவு அதிகம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தானிய மூட்டையை கொண்டு போய் இங்க வச்சிருக்கான். ஒன்னே ஒன்று சொல்லவா, வாழ்க்கையில் உங்களுடன் இருப்பவர்களுக்கு, உள்ளம் நிறைய எடுத்து கொடுப்பவர்களுக்கு ஒருபோதும் தானிய கிடங்கும் சரி செல்வமும் சரி குறைந்ததாய் வரலாறே இல்லை என்று சொல்லுகிறது அந்த கொரிய நாட்டுப்புற கதை. நான் அதை படித்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் என்னுடைய அண்ணனை யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய அண்ணன் கொரிய நாட்டுப்புற கதையில் வந்த அந்த அண்ணனுக்கு 0.1% கூட குறையாத ஒரு மாபெரும் கொடையாளன். அவ்வளோ பெரிய புத்திசாலி எங்க அண்ணன், அவ்வளோ பெரிய புத்திசாலி. பாரதி பாஸ்கர் அக்கா சொல்லுவாங்க, அவங்க அக்கா படித்த ஸ்கூல்லையே அக்கா படித்தாங்க, அவங்க அக்கா நல்லா படிப்பாங்க, நான் சுமாராக தான் அக்காவே சுமாராக படிக்கும்னா அப்போ நான்லாம் எப்படி படிச்சிருப்பேன்னு பாருங்க. எங்க அண்ணன் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, யூஜி கோல்டு மெடலு, பிஜி கோல்டு மெடலு, அதே ஸ்கூலில் திட்டாத ஆள் கிடையாது. என்ன உங்க அண்ணன் என்னடா நீ என்னடா, உங்க அண்ணன் என்னடா நீ என்னடா, எனக்கு வேற எதுவுமே இருக்காது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டு தானே ஞாபகத்துக்கு வரும். என்னடா இப்படி போட்டு என்ன சாவடிக்கிறீங்களே அப்படின்னு இருக்கும். எனக்கு இந்த சொல்றதுக்கு மன்னிக்கணும், அப்படி பண்ணுவாங்க. அவ்வளோ புத்திசாலி. கவர்மெண்ட் ஹவுசிங் யூனிட்ல வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நாங்கள் குடியிருந்தோம். எங்கள் அப்பா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக இருந்தாங்க ஈரோட்டில். அப்போ அந்த குடியிருப்புக்கு மேலே மொட்டை மாடியில் முழுக்க முழுக்க அந்த சிகப்பு கலர் வச்சு மேலே போடுவாங்களே மொட்டை மாடி, சிகப்பு டைல்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ எங்கே டைல்ஸ், கவர்மெண்ட் ஹவுசிங் யூனிட்டில் அந்த இதில் போட்டு ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனாக போட்டு வச்சிருப்பார், சமன்பாடுகளாக. எனக்கு அந்த பென்சின் ரிங்கை பார்த்தாலே தேன் கூடு தேனி கிளம்பி கொட்டுற மாதிரியே இருக்கும். என்ன
பயமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. அவன் ஃபுல்லாக அந்த சினிமாவில் வர மாதிரி ஃபுல்லாக எழுதி வச்சிருப்பார். யூஜி கோல்டு மெடல், பிஜி திருச்சி ஆர்இசி, இப்போ நிட்டா மாற்றிட்டாங்க, என்ஐடியாக மாற்றிட்டாங்க. அங்கே படித்தார், கேம்பஸில் செலக்ட் ஆனார், போயிட்டார். அவருக்கு இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பொருள் செலவு அதிகமானா தம்பியை படிக்க வைக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார். யாரோ ஒருத்தரை தான் நான் படிக்க வைக்க முடியும், என்னால் 2 பேரையும் படிக்க வைக்க முடியாதுடா, நான் லஞ்சம் வாங்குறது இல்லைன்னார் எங்கள் அப்பா. நான் லஞ்சம் வாங்குறது இல்லை, யாரோ ஒருத்தரை தான் படிக்க வைக்க முடியும், நீ முடிவு பண்ணிக்கோன்னார் எங்கள் அப்பா. எங்கள் அண்ணன் சொன்னால் வேண்டாம் வேண்டாம் தம்பி படிக்கட்டும், நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுக்கிறேன்னு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எங்கள் அப்பா என்னை பிலிட் தமிழ் படிக்க வச்சதோட நிறுத்திட்டார். இதுக்கு மேலே பணம் கிடையாது, உங்கள் 2 பேரையும் நான் நம்ப மாட்டேன். நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் நம்ப மாட்டேன். நாளைக்கு நானும் என் மனைவியும் இருக்கிற காலம் வரை என்னிடம் இருப்பதே எனக்கு போதும், அதை வச்சு வாழ்ந்துப்பேன், எனக்கு பென்ஷன் வரும் கவர்மெண்ட்டில் புண்ணியத்தில், அதனால் என்னால் படிக்க வைக்க முடியாதுன்ட்டார். எங்கள் அண்ணன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்க வேண்டிய பையன் அப்படியே கோல்டு மெடல் வாங்கிட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போயிட்டு என்ன எம்ஏஎம்ஃபில் தமிழ் படிக்க வச்சு பிஹெச்டி பண்ண வச்சு என்ன ஒரு நிலைமை கொண்டு வந்தது வரைக்கும் எங்கள் அண்ணனுடைய வாழ்க்கைங்கிறது எனக்காக தியாகம் செய்த ஒரு வாழ்க்கை. இதற்கு மேல் என்ன வேண்டும்? இப்படி ஒரு அண்ணனுக்கு மேலே என்னங்க வேணும் எனக்கு வாழ்க்கையில்?